ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்பம். பழந்தமிழ் கற்க இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை பாடியவர் சுரதா. பழந்தமிழ் கற்க இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை பாடியவர் சுரதா. கற்றவர் முன்தாம் கற்ற கல்வியை கூறல் இன்னம் என்ற பாடலை பாடியவர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். சுரதா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். சுரதா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். சுரதாவின் பிறந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 23/11/1921. சுரதா பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் பழையனூரில் பிறந்திருக்காரு. எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 23/11/1921. சுரதாவின் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம். அவரோட பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம். சுரதா பெற்ற தமிழக அரசு விருது, இவர் பெற்ற தமிழக அரசு விருது பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு. பாவேந்தர் விருது. சுரதா பெற்ற தமிழக இயலிசை நாடக மன்றத்தின் விருது என்ன அப்படின்னா கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு. சுரதா பெற்ற தமிழக அரசு விருது பாவேந்தர் விருதும், தமிழக இயலிசை நாடக மன்றத்தோட விருது பார்த்தீங்கன்னா கலைமாமணி அப்படின்ற விருதையும் வாங்கியிருக்காரு. சுரதாவின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா தேன்மழை அப்படின்ற நூல் வாங்கியிருக்கு. சுரதா பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை எப்படி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அந்த சுப்புரத்தின தாசனுடைய சுருக்க பெயர் தான் சுரதா. சரிங்களா? சுரதா அப்படின்றது சுப்புரத்தின தாசனோட சுருக்க பெயர். அது ஏன் அப்படின்னா சுரதா பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பேரை இப்படி மாற்றிக்கிட்டார். கற்றவர் முன்தாம் கற்ற டேஷ் இன்பம், கல்வியை கூற இன்பம். கற்றவர் முன்தாம் கற்ற அந்த கல்வியை சொல்றதுல இன்பம். சுரதா எழுதிய கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள். சரிங்களா? இவர் எழுதின கவிதை என்ன அப்படின்னா தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள். இது எல்லாமே இவர் எழுதிய கவிதை நூல்கள். கயவர் என்பதன் சொற்பொருள் தருக. கயவர் அப்படின்றோட சொற்பொருள் என்ன அப்படின்னா கீழ்குணம் உடையார், கீழ்குணம் உடையவர். தேன்மழை நூலில் இயற்கை எழில் முதலான ஆராய்ச்சி இருக்க மொத்தம் எத்தனை பகுதிகளாக இருக்கு அப்படின்னா 16 பகுதிகளாக இருக்கு. டேஷ் சேராது வாழ்தல் இன்பம், கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். குழந்தையின் தளிர்கை பட்ட டேஷ் உண்பது இன்பம். கூழினை. குழந்தையின் தளிர்கைப்பட்ட டேஷ் உண்பது இன்பம் அப்படின்னா கூழினை. வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் டேஷ் இன்பம், வினைப்பல புரிதல் இன்பம். வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம். பெரும் தலைவர் காமராஜர். காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். சரிங்களா? காமராஜரை பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மையார். காமராஜர் பிறந்த ஆண்டு 5 ஜூலை 1903. ஜூலை 5 1903 தான் காமராஜர் பிறந்தார். ஜூலை 15. காமராஜர் தம்முடைய அரசியல் அறிவை வளர்த்து கொண்ட இடம் எங்கே அப்படின்னா மெய்கண்டான் புத்தகச்சாலையில். காமராஜர் தம்முடைய அரசியல் அறிவை எங்கே வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா மெய்கண்டான் புத்தகச்சாலையில். மெய்கண்மான் புத்தகச்சாலை என்னும் நூல் நிலையத்திற்கு சென்று யாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார் அப்படின்னா லெனின், கரிபால்டி, நெப்போலியன். லெனின், கரிபால்டி, நெப்போலியன். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937.